மதுரையில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட், பூ மார்க்கெட் ஆகிய இடங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ஜெகநாத், கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஏப்ரல் 19 மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தமிழ்நாடு முழுவதும் பார்த்திருந்தாலும் அனைத்து கட்சியினர் சார்பாக அந்த தேர்தல் பிரச்சாரமானது தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது மதுரையில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை மக்களவை தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய டாக்டர் சரவணனை ஆதரித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தற்போது இங்கு மதுரை இருக்கக்கூடிய அந்த காய்கறி மார்க்கெட்டில் தற்போது வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மதுரையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட், மேலும் பூ மார்க்கெட்டில் அவர் வாக்கு சேகரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில தற்போது அவர் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி சந்தையில் வியாபாரிகளிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். காரை விட்டு இறங்கிய உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரிசி கடைக்கு உள்ளே சென்றிருந்தார். அந்த அரிசி கடைக்கு உள்ளே செல்லும் பொழுது அந்த அரிசி கடையில் இருக்கக்கூடிய வியாபாரியிடம் அவர் அரிசியின் விலை எப்படி இருக்கிறது, விலை உயர்ந்திருக்கிறதா, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் அவர் கேட்டறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளிடம் ஒவ்வொரு கடையாக பெண்கள் இருக்கக்கூடிய பெண் வியாபாரிகளிடம் காய்கறி விலைகள் எப்படி இருக்கிறது, காய்கறி விலைகள் உயர்ந்திருக்கிறதா, உங்கள் வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பல்வேறு கேள்விகளை எழுப்பி அவர்களிடம் பேசி டாக்டர் சரவணனுக்கு இரட்டை சின்னத்திற்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று ஆதரவு கூறி தற்போது அவர் பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கிறது. இங்கு வியாபாரிகள் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினருடன் சேர்ந்து உடன் பார்த்திருந்தால் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் தற்போது அவருடன் இருக்கிறார்கள். வணிகர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் பார்த்தீங்கன்னா தற்போது அவர் அந்த துண்டு பிரசாரங்களை வழங்கி தற்போது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் பார்த்திருந்தால் தற்போது 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கட்சி தொண்டர்கள் அதிக அளவு சூழ்ந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த வணிகரிடம் வாக்கு சேகரிக்கும் போது இங்கு அதிகமான கூட்டங்கள் காணப்படுகிறது. இந்த வாக்கு சேகரிப்பை முடித்த பின்பு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேனி மற்றும் திண்டுக்கல் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேச இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.